ஹலோ, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவராகி தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யோபு புஸ்தகத்திலே 42 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரமும் வல்லமையும் உண்டு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இதை அறிந்த யோபு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும், அவரால் செய்ய முடிந்தது என் வாழ்க்கையில தடைபடாது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியங்களில ஸ்தோத்திரம் தடைகளோடு கூட இருக்கிறீங்களோ அந்த தடைகளை மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால முடியும் என்று சொல்லி நம்புங்க. யோபு நம்பினான். அவனுடைய சூழ்நிலைகள் தாறுமாறாய் இருந்த போதிலும், அவனுடைய சூழ்நிலைகள் ஸ்தோத்திரம் அது நினையாத ஒரு இக்கட்டாய் இருந்த போதிலும் கூட யோபு நம்பினான். என் தேவன் எனக்கு செய்ய நினைத்தது யாரும் தடை பண்ண முடியாது, அதை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான், நம்பினான். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. எல்லா காரியங்களையும், எல்லா தடைகளை அவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த புதிய நாளில புதிய ஆசீர்வாதங்கள் உங்களை நோக்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.